வரலாற்றை காலத்தினூடே பதிந்து வைத்த அருங்களஞ்சியங்கள் நம் இலக்கியங்கள். அக்களஞ்சியத்தை அவ்வப்போது திறந்து பார்த்து பல கலை வடிவில் அதை மீட்டுருவாக்கம் செய்வது காலத்தின் திறவுகோல். அவ்வகையில் சமகால சமூக இலக்கிய போக்கினை பிரதிபலிக்கும் படைப்புகளுடன் இலக்கியங்கள் வரலாற்று கதைகளிலிருந்தும் பன்முகப்பட்ட பேசு பொருட்களை எடுத்து கையாண்டு புத்தாக்க முயற்சிகளோடு உலக இலக்கியங்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கருப்பொருட்களை அரங்க படைப்பாக்கி உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறது நார்வே புகழ் கலாசாதனா கலைக்கூடம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் போன்ற உலக அரங்கில் அதிக அளவில் அறியப்பட்ட நம் சங்க இலக்கிய பாடல் வரிகளை நாட்டிய வடிவில் நமக்கு விருந்து படைக்க வருகிறார்கள் கலாசாதனா நாட்டிய குழு. இதோ உங்கள் முன். கலாசாதனா கலைஞர்களின் அன்பு வணக்கங்கள். சமூக நலனை அடிப்படையாக கொண்டு தமிழோடும் இலக்கிய நயத்தோடும் கலைப்படைப்புகளை செய்து வரும் கலாசாதனா கலைக்கூடத்தின் அரங்கம் இது. தமிழ் சிந்தனை மரபினை உள்ளடக்கிய தமிழ் வழி ஆடலினை கலைக்கூடம் ஓர் செயற்திட்டமாக முன்னெடுத்து வருகின்றது. சமகால சமூக போக்கினை பிரதிபலிக்கும் படைப்புகளுடன் இலக்கியங்களில் வரலாற்று கதைகளில் இருந்தும் பன்முகப்பட்ட பேசு பொருட்களை எடுத்து படைப்புகளை தந்து கொண்டிருக்கும் கலாசாதனா கலைக்கூடம் இன்று இங்கு 3 ஆற்றுகைகளை தரவிருக்கிறது. தொடக்கமாக மலர் வணக்கம். இன்றைய மலர் வணக்க நிகழ்வு சங்ககால இலக்கியங்களில் இடம் பிடித்த மலர்களான காந்தல், ஆம்பல், அன்னிச்சம், குறிஞ்சி, வாகை உட்பட்ட மலர்களின் தமிழ் பெயர்களை தாங்கி வருகின்றது. பாடல் வடிவம் கவிதா லக்ஷ்மி. தாமரை பெண்பூ தத்தும் தக்கத்தும் தக்கிட்ட தக்கத்தும் தத்தும் தக்கத்தும் தக்கிட்ட தக்க மாமலர் தாமரை பெண்பூ குறிஞ்சி தத்தீம் தக்க தத்தீம் தக்கிட்ட தாம் தாம் தக்கிட்ட அன்னிச்சம் மாறம் பூங்கோன்றம் கோடல் சுடர்பு தோன்றி நந்தினரம் தாங்கு தாம் தக்கிட்ட தாம் தக்கிட்ட திக்கிட்ட தாம் தாங்கு தாம் தக்கிட்ட தாம் தக்கிட்ட திக்கிட்ட தூக்கிட்ட அன்னிச்சம் மாறம் பூங்கோன்றம் கோடல் சுடர்பு தோன்றி நந்தினரம் தாங்கு தாம் தக்கிட்ட தாம் தக்கிட்ட திக்கிட்ட தாம் தாங்கு தாம் தக்கிட்ட தாம் தக்கிட்ட திக்கிட்ட தூக்கிட்ட சண்பகம் சிந்து மலர் சூரல் செங்கோடு செம்மல் ஞாழல் பாலம் பாதிரி பாலை பிடமும் வாகை வாணி வெற்றி வேறல் அக்கத்திமி தக்கத்திமி தாம் தக்கிட்ட தாம் தக்கத்திமி தக்கத்திமி தாம் திக்கிட்ட தாம் தக்கதாம் திக்கதாம் தக்கத்திமி தாம் திக்கதாம் தக்கதாம் தக்கத்திமி தாம் பஞ்சி பிடவம் வடமணம் நிலமம் செண்பகம் சிந்து மலர் பால பாதிரி பிந்திகம் பஞ்சி பிடவம் வடமணம் நிலமம் செண்பகம் சிந்து மலர் பால பாதிரி பிந்திகம் தக்கிட்ட தக்கதிமி தக்க தக்கிட்ட தக்கிட்ட தக்கதிமி தக்க தக்கிட்ட தக்கிட்ட தக்கதிமி தக்க தக்கிட்ட தக்கதிமி தாம் தக்கதிமி தாம் தக்கதிமி தாம் தக்கிட்ட தக்கதிமி தக்க தக்கிட்ட தக்கிட்ட தக்கதிமி தக்க தக்கிட்ட தக்கிட்ட தக்கதிமி தக்க தக்கிட்ட தக்கதிமி தாம் தக்கதிமி தாம் தக்கதிமி தாம் தக்கிட்ட தக்கதிமி
தாடகை. மனித வரலாறுகளை விட கதைகளும் ஐதீகங்களும் மனித மனதிற்கு பிடித்தமானவையாக இருக்கின்றன. அவை மனித மனதை ஆழமாகவும் கெட்டியாகவும் பிடித்து கொண்டிருக்கின்றன. புராண இதிகாச கதைகள் என்பன வெறும் கதைகளாக மட்டுமே சமூகத்தில் இருப்பதில்லை. அவை மனிதர்களது வாழ்க்கையோடு பயணப்படுபவை. நன்மை தீமை, நல்லவர் கெட்டவர், உயர்வு தாழ்வு, அழகு கோரம் போன்ற எதிர் எதிர் விடயங்களே கதைகளை சுவாரஸ்யமாக்குகின்றன. சில பாத்திரங்கள் கதாநாயக அந்தஸ்துடன் உதாரண புருஷர்களாகவும், சில பாத்திரங்கள் தீய சக்திகளாகவும் கேலியாகவும் சீர்கேடானவையாகவும் பார்க்கப்படுகின்றன. அவரவர் தத்தம் கடவுளர்களையும் தத்தம் குலத்தையும் உயர்த்தி பேசவே விளைகின்றனர். சமூகங்கள் தத்தமது அதிகாரத்தை நிலைநிறுத்த பேணும் பொருட்டு முன்னெடுக்கும் உத்திகளில் ஒன்று கதை சொல்லல். ஆதலால் சமூகத்திற்கு சமூகம் கதைகள் வேறுபடுகின்றன. தாடகை பேரழகும் பெருவலிமையும் கொண்ட பெண்ணாக சுந்தனோடு காதல் நிறைந்த இன்ப வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தவள். 2 மகன்களை பெற்ற தாய். அவளுடைய காட்டினில் ஒரு நாள் முனிவர்கள் யாகம் செய்ய விளைகின்றனர். தீயினை மூட்டுகின்றனர். தாம் வாழும் காட்டினை தீயிலிருந்து மீட்கவென்று சுந்தன் மரங்களை வேரோடு பிடுங்கியும் எரிந்தும் ஆர்ப்பாட்டம் செய்கிறான். முனிவரால் கொல்லப்படுகிறான். தாடகை தன் கணவனை கொன்றதற்கு கோபத்துடன் நியாயம் கேட்கிறாள், போராடுகிறாள். தாடகை என்ற பெண்ணின் நில உரிமை மீட்பு போராட்டம் என்றே நாங்கள் இதை பொருள் கொள்கின்றோம். பாடல் வடிவம் ரூபன் சிவராஜா. நடன அமைப்பு கவிதா லக்ஷ்மி. தாம் தக்கதின் கிடத தக்கதின் தக்க ஜொல் கிடத 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 தாம் கிடத கிடத தாம் கிடத கிடத பேரழகி தாடகை விடுக்குடன் வளர்ந்தவள். தகதொங்கு கிடதொங்கு கிடதொங்கு காடுரைந்த வாழ்வினில் ஆட்சி செய்து மிளிர்ந்தவள். தத்தும் தின கிடதும் தின தாடகையால் வாழ்விடம் முனிவர்களும் வந்தனர். திக்கு தக்கிட்ட தக்கதின் தக்கிட்ட யாகம் செய்ய வனம் தனில் தீக்கணல்கள் மூட்டினர். தகதின் தக்க தக்கிட்ட கிடதின் தக்க தக்கிட்ட கிடதின் தக்க தக்கிட்ட பேரழகி தாடகை விடுக்குடன் வளர்ந்தவள். காடுரைந்த வாழ்வினில் ஆட்சி செய்து மிளிர்ந்தவள். தாடகையால் வாழிடம் முனிவர்களும் வந்தனர். தியாகம் செய்ய வனந்தனில் தீக்கணல்கள் மூட்டினர். ததிங்கின தகதிங்கின கிடதிங்கின தகஜனு தகஜனு தாம் தீமைகள் ஒழிந்தது 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 என தீயினை எரித்தனர் எரித்தனர் எரித்தனர். துணைவனும் யாகங்கள் இருத்திடவே கோரினர். அவனையும் வீட்டினர் எரித்தனர் பொசுக்கினர். தாங்கிடு தக்க தீங்கிடு தக்க தாங்கிடு தகஜனு தாங்கிடு தக்க தீங்கிடு தக்க தாங்கிடு தகஜனு தகதினி தகஜனு தொங்க தாம் தகதினி தகஜனு தொங்க தாம் தகதினி தகஜனு தொங்க தாம். தீமைகள் ஒழிந்தது 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 என தீனை எரித்தனர் எரித்தனர் எரித்தனர். துணைவனும் யாகங்கள் நிறுத்திடவே கோரினன். அவனையும் வீட்டினர் எரித்தனர் பொசுக்கினர். சீற்றம் கொண்ட தாடகை நீதி கேட்டு சென்றனர்.